மேசராசி அன்பர்களுக்கு 2026 அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உண்மையாவுமே இந்த 2026 பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் ரீதியா உங்களுடைய உழைப்பை போட்டிருந்தீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய ரிசல்ட்டை நீங்க 2026ல அப்படியே பொண்ணு மாதிரி அப்படியே எடுக்கலாம். பொற்காசுகள் மாதிரி நீங்கள் அள்ளி எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க எந்த உழைப்புமே இல்லை, உங்களோட முயற்சியை கொடுக்கல அப்படின்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் இருக்காது. அப்படியே மெதுவா ஸ்லோவா தான் இவ்வளோ நாள் எப்படி போயிட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி தான் போகும். ஆனா இதுக்கு முன்னாடி நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன், என்னோட உழைப்பை போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த 2026 மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாங்க. அதே போல உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய உடல்நிலை ரீதியாகவும் சரி, அழகு ரீதியாகவும் சரி, உழைப்பு ரீதியாகவும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில சொத்து விஷயங்களா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ரீதியா எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்க முயற்சித்தீர்களோ அது அத்தனையும் இந்த 2026 நிச்சயம் நடக்குன்னு சொல்லலாங்க. என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, உங்களோட பேச்சுல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். ஒரு அரசியல்வாதி இருக்காரு, ஒரு மீடியா ரேஞ்சில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க மதிப்பு கொடுக்க கூடிய காலம் இந்த காலங்க. என்ன சொல்லுவாங்க, இவங்க கிட்டையும் ஒரு சஜஷன் கேட்டுட்டு நம்ம அடுத்த கட்டம் எடுக்கலாம் அப்படின்னு என்ன முடிவுல இவர் சொல்லுவாரு, இவரோட ஃபைனல் முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கக்கூடிய காலம் அதுவும் கிடைக்கும். ஆனா உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. எந்த இடத்துல நாம பேசுறோம் அப்படிங்கிறத யோசிச்சு வார்த்தைகளை சரியான விதத்துல பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயம் அதன் மூலியமா நல்ல ஒரு உயர்வும் நல்ல ஒரு வருமானமும், ஏன்னா உங்களுடைய பேச்சின் மூலமாக நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கும் நல்ல கௌரவம் வரக்கூடிய அளவுக்கும் இது பொன்னான காலம்னு சொல்லலாங்க. சரி, நான் பேசிட்டேன் அப்படின்னா எந்த மாதிரி நான் விஷயங்களை கடக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் விரயம் அப்படின்னா பண விரயம் மட்டும் நம்மளோட வாழ்க்கையில இல்லைங்க. ஒரு பதவியை இழந்தாலும் கூட அது விரயம்தான். புரியுதுங்களா? கால விரயம், பண விரயம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இழந்தாலும் அது விரயம்தான். அப்போ உங்களோட பேச்சுல நீங்க எந்த அளவு கவனமா இருக்கீங்களோ அது நிச்சயம் உங்களுடைய வருமான ரீதியாக நல்ல விதமாக ஒரு உயர்வை கொடுக்கும்னு சொல்லலாம். குடும்ப நபர்களின் ஒத்துழைப்பு இந்த வருட காலத்துல உங்களுக்கு மிக மிக அதிகமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ போய் பார்த்துக்கோ, நீ போய் பாரு, எங்கனால முடியாது அப்படின்னு. ஆனா இந்த வருட காலம் பாத்தீங்க அப்படின்னா குடும்ப நபர்கள் உங்களுக்கு அத்துணை உதவியும் செய்வாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஒரு தொழில் பண்ணாவும் சரி, இல்ல ஒரு பக்கம் வெளியில போயிட்டு தான் நீங்க உங்களோட கமிட்மெண்ட்ஸ் முடிக்கணும் அப்படின்னாவும் சரி, இல்ல ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னாவும் சரி, நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி அந்த சப்போர்ட்டை பண்ணுவாங்கன்னு சொல்லலாங்க. அதே போல இவ்வளவு நாள் ஒரு இடத்துல உட்காந்து தொழில் பார்த்தவங்களாகட்டும் இல்ல வேலை பார்த்தவங்களாகட்டும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா ஒரு அலைச்சலோட உங்களுடைய விஷயங்களை பயணிக்கிற மாதிரி இருக்குங்க. என்ன இவ்வளோ நாள் இவ்வளோ அலைச்சல் இல்லையே, ஆனா இப்ப இவ்வளோ அலைச்சலா இருக்கே அப்படின்னு நீங்க மனம் தொய்து விட வேண்டாம். அந்த அலைச்சலின் மூலமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க. உங்களுக்கு இளைய சகோதரம், தங்கச்சி, தம்பி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்னால நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அவங்கனால நல்ல ஒரு உயர்வும் கிடைக்கும்னு சொல்லலாங்க. அவங்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிறு விரயம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயம், இப்ப அவங்க ஏதாவது ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுத்து உதவணும், இல்ல டைம் வேஸ்ட் பண்ணணும், அவங்களுக்காக ஒரு நாளே வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மட்டும் இல்ல, யார நீங்க தம்பி தங்கச்சி அந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச விரயத்தை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அங்கீகாரம் பெருகும்னு சொல்லலாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எங்கிருந்தோ வந்த மாதிரி ஒரு தைரியம் வருங்க. இந்த 2026 நிச்சயமா நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எல்லா விஷயத்திலுமே இவ்வளோ நாள் ஒரு பயம் இருக்கும், நம்மளால பண்ண முடியுமா. யாரோ பொதுவாகவே மேசராசிய நண்பர்கள் என்ன அப்படி தெரியுங்களா, யாரோ அந்த ஆடு எப்படிங்க ஒரு ஒண்டியே இருக்கும், ஏதோ ஒன்ன ஒண்டிட்டே இருக்கும். அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க புஷ் பண்ணிட்டே இருக்கணும், நீ பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா இந்த 2026 பாத்தீங்க அப்படின்னா
தன்னிச்சையாவே செயல்படக்கூடிய காலம் உங்களுக்கு. அதனாலதான் அந்த பேரதிர்ஷ்டம்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னுமே சொல்லிட்டேன். ஏன்னா இவ்வளவு நாள் படிப்பினைய நிறைய கத்துக்கிட்டீங்க. இந்த 2026ல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடியும் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியா இருக்குங்க. அதனால சூப்பரா இருக்கும். அடுத்தது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல பழைய இப்போ பூர்வீக சொத்தும் எடுத்துக்கலாங்க. இல்ல நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச ஒரு வாகனம் ஆகட்டும், இல்ல வீடு ஆகட்டும், ஏதாவது ஒரு பொருள், பழைய பொருட்களை வித்துட்டு புது பொருளா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது வீடா இருக்கலாம், இல்ல நிலமா கூட இருக்கலாம். எங்கேனே தெரியாத அங்க நான் போய் நிலம் வாங்கி போட்டுக்கிட்டேன், அப்புறம் இப்ப நான் ஒரு சிட்டிக்குள்ள எனக்கு ஏத்த மாதிரி ஒரு இடமா நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி புதுசா ஒன்ன உருவாக்கக்கூடிய காலங்க. அதே மாதிரி பாத்துக்கிட்டு அப்படின்னா சுபபோக வாழ்க்கையை நீங்களே உருவாக்கக்கூடிய காலம். சுபபோக வாழ்க்கைனா என்ன மேடம்? அடிப்படை வசதியோட வாழ்றது ஒரு சுபமான வாழ்க்கை. ஆனா சுபபோக வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த அடிப்படை வசதியும் தாண்டி இன்னும் ஒரு சூப்பரான ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2026ல இருக்குன்னு சொல்லலாங்க. அடுத்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மா சார்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவோடு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த தாய்மார்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப தாயினால சிறு மன உளைச்சல், தாயினால சிறு கால விரயம், இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். ஆனா நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்கு. அடுத்தது பாத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த லவ் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா குடும்ப நபர்களோட சப்போர்ட்டோட திருமணம் நடக்கும்னு நம்ம சொல்லலாங்க. அதே போல நல்ல ஒரு திருமணம் இவ்வளோ நாள் சொல்ல போனோம்னா இந்த 19 கிட்ஸ்க்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் செகண்ட் மேரேஜ் அந்த ஆப்ஷன்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே திருமணம் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாங்க. குருவுடைய அனுகிரகத்தால எந்த அளவுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி தேடல் ஜாதகம் பார்த்துக்கிட்டு மேட்ரிமோனியில பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்களோ, இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றவர் ராகு. முழுக்க ராகுடைய சப்போர்ட் இருக்குது. அதனால எந்த ஒரு திருமண தடைகள் இருந்தாலும் கூட அது விலகி மேசராசி அன்பர்களுக்கு ஏஜ் ஆனவங்களுக்கு கூட திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு 100% இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த குலதெய்வம் பழுதடைஞ்செல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அதையெல்லாம் எடுத்து புதுப்பிக்கக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. உண்மை சொல்ல போனா மனதளவுக்கு சந்தோஷமா தைரியமா இறங்கி இந்த 2026ல ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். உடல்நிலையில பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிறு சார்ந்த தொந்தரவு, அதே மாதிரி ஹார்ட் சம்பந்தமான தொந்தரவு, இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் கூட நீங்க அதுக்குண்டான உடற்பயிற்சி அதே போல இந்த காலகட்டம் நல்ல உடற்பயிற்சியில உங்களோட ஈடுபாடு இருக்கணும்னு தாங்க நான் சொல்றேன். அந்த மாதிரி உடற்பயிற்சியில ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு நோய் நொடி தொந்தரவு எதுவுமே இந்த காலகட்டத்துல அது பொதுவாவே என்ன அப்படின்னா 7.5 சனியோட தாக்கம் இருக்கிறவங்க அதிகமா உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டாவே போதும், அவங்களுக்கு நோய் நொடி சார்ந்த பிரச்சனைகள் அப்படியே குறைஞ்சுக்கிட்டு வரும்னு சொல்லலாங்க. கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும், ஆனா அதுக்கு தகுந்த சுப செலவுகளும் வரும். ஏன்னா உங்களுக்கு முற்றிலுமா கடன் அடையும் அப்படின்னு சொல்ல, கடன் அடைஞ்சாலும் கூட கடன் வாங்கி ஒரு சுபகாரியத்தை பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குங்க. ஆனா முதலிருந்தே நான் கடன் கட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயம் கடன் குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உத்தியோகத்துல இருக்கிறவங்க நல்ல ஒரு ஹை போஸ்டிங் மாறுறது, தான் நினைச்ச ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கறது, வேலை மாற்றம் என்பது நிச்சயமா அந்த மேசராசி என்பவர்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். புதுசா யாராவது வேலைக்கு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு காதல் திருமணம் நம்ம முதலே பார்த்துட்டோம். உண்மையுமே இந்த 2026 திருமண வாழ்க்கை நிச்சயம் அமையும் நம்ம சொல்லிட்டோம். அதாவது இரண்டாவது திருமணத்துக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் லவ் மேரேஜ், செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ், மூணாவது தான் ஏஜ் ஆனவங்களுக்கும் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறோம். இன்னொன்னு
இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். ஆனா இந்த காலகட்டத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டுட்டு வருவாரு. ஆனா அது வேண்டாம் உங்களோட அமைப்புக்கு. ஏன்னா இப்ப விரய சனி போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் வேணாம். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, தனக்கு வர்ற நபர்களும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஏமாற்றுதல், ஒரு பொய் பேசுதல், ஒரு மறைக்கப்படுதல், சில விஷயங்களை மறைச்சு கொண்டுட்டு போறதா அவங்களோட கேரக்டர் மாறும். அதனால இந்த காலகட்டத்துல இந்த 2026ல பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது நிச்சயம் வேண்டாம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமுதாய ரீதியா மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. இவ்வளோ நாள் கெட்ட பெயர் எடுத்துட்டு இருந்த நபர்களுக்கு கூட இவரு சூப்பரா மக்களை நல்லா அங்கீகாரம் பண்றாரே, நல்ல ஒரு ஆதரவு தராரே அப்படிங்கிற ஒரு அந்த பரஸ்பரமான உறவு சமூக மக்களிடத்தும் உங்களிடத்தும் நிச்சயமா இருக்குன்னு சொல்லலாங்க. அதே போல வண்டி வாகனத்துல போறவங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாசத்துல இருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஷேர் மார்க்கெட் பண்றவங்க, இந்த லாட்ரி பண்றவங்க அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சூதாட்டம், இன்னொன்னு சொல்ல போனா என்ன அப்படின்னா, மறைமுக விஷயங்கள் யார் யாரெல்லாம் தேக்கி வச்சிருக்கிறீங்களோ, முக்கியமா தொழில் சார்ந்தும் அந்த திடீர் பண அதிர்ஷ்டம்னு ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களும் யார் யார் தேக்கி வச்சிருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே லீக் அவுட் ஆக வெளியில வரக்கூடிய ஒரு காலமா இந்த 2026 அமையும். அதனால ரொம்ப டேஞ்சரான விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காதீங்க, போகாதீங்க. அடுத்தது பாத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, அப்பாவால ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட காலம்னு சொல்லலாங்க. அப்பானால ஒரு மனநிறைவே இந்த 2026 ஏற்படுத்தும். அப்பாக்கும் ஏற்படுத்தும், உங்களுக்கும் ஏற்படுத்தும். ஆனா அப்பாக்கு சில செய்ய வேண்டிய கடமைகளையும் சில பொறுப்புகளையும் நீங்க எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான சில விரயங்கள் ஏற்படும், அவ்வளவுதானே தவிர ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு புகழ் அடையக்கூடிய காலம். அப்பா செஞ்சுட்டு வந்த தொழிலோ அல்லது அவங்க விட்டு வந்த அந்த வர்க்க விஷயமோ நீங்க எடுத்து பண்ணக்கூடிய ஒரு காலமா இருக்குங்க. இப்ப சில பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு இது பண்ற ஒரு மரியாதை கொடுக்கறது, அவங்க குழந்தா கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நீங்க எடுத்து பண்ற மாதிரி ஒரு நிலையா இருக்குங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட காலங்க. உண்மையுமே சொல்ல போனோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துன்னே சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே உங்களுடைய தொழிலுக்கு தான். முக்கியமா அந்நிய பாஷை பேசுறாங்க இல்லையா, அவங்கனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்குதுங்க. யார் யாரெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் சப்போர்ட்டோட பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஒரு சூப்பரா இருக்கும். இல்ல நம்ம ஒரு கடை போட்டு பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல ஒரு அலைச்சலோட நம்ம உருவாக்கி ஒரு பொருளை உருவாக்கி அங்கங்க போயிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாலுமே பாத்தீங்க அப்படின்னா, சொந்த தொழில் செய்யும் நபர்களுக்கு, அந்நிய பாஷை பேசும் நபர்கள், அந்நிய நாட்டு நபர்கள்னால மிகப்பெரிய ஒரு லாபம்னு சொல்லலாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, எண்ணிய ஆசைகள் முழுவதுமா நிறைவேறக்கூடிய காலம் இந்த 2026. ஏன்னா உங்களோட தனிப்பட்ட விஷயத்துலதான் நீங்க காலடி எடுத்து வைக்கிறீங்க. சொல்ல போனோம்னா இந்த 2026ல யாருமே கொஞ்சம் பொழுதுபோக்குக்காக செலவு பண்ணன அப்படிங்கிற லிஸ்டே நீங்க எடுத்து வைக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க உங்களுடைய உழைப்புக்கே போடக்கூடிய ஒரு காலமா இந்த 2026 அமையும். அதனால வீட்டுல இருக்கிறவங்களோட சப்போர்ட் முழுசா வேணும். என்னப்பா இது நீங்க எங்கேயும் வெளியில கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க, எங்கெங்க கணவரை கேட்கறது, மனைவியை கேட்கறது, அம்மா அப்பா கேட்கறது, அதெல்லாமே வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு சரியான டார்கெட் கொடுத்து இந்த ஒரு வருஷ காலம் கொண்டுட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு 15 வருஷத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடிமட்டம் போட்டு பில்டிங் நாம கொண்டுட்டு வரோம் இல்லைங்களா, அந்த கான்செப்டை போட்டு வைக்கக்கூடிய காலம் இந்த 2026. அதனால சூப்பரா வந்துருவாங்க. அதே மாதிரி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு பழைய விஷயங்கள் இருந்தாலும் கூட அதை புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். யார் யாரெல்லாம் வெளிநாடு வெளிமாநிலம் போய் நான் ஜாப் பார்க்கணும், கல்விக்காக நான் வெளிநாடு போகணும், இல்ல வெளி மாநிலம் போகணும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 2026ல நிச்சயமா வெளியில போயிட்டு சம்பாத்தியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து யார் யாரெல்லாம் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ, இப்ப கொஞ்சம் அலைச்சல், அது வெளிநாட்டு கூட போலாம், வெளி மாநிலம் கூட போலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பயணங்கள் ஏற்படுத்தி உங்களுக்கு முதலீடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா இந்த 2026 சூப்பரா அமையக்கூடிய ஒரு அமைப்பா வருதுங்க. மேசராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே தொழில்நிலை, சொந்த தொழில் பண்றவங்க, வேலைக்கு போறவங்க எல்லா நிலையிலையும் சூப்பரா இருந்தாலும் கூட
ஒரு ஒரு சில தொழில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு சில உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சீருடை சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு, ஆர்மி ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், இந்த கேட்ரிங் வச்சு நடத்துறவங்களாகட்டும், இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களாகட்டும், இவங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தற்காப்பு பயிற்சி மையம் அந்த மாதிரி சொல்கிறவங்க, அதே மாதிரி டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, அதே மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸு, அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா பொதுவாகவே இவங்க எல்லாத்துக்குமே இந்த சீருடை சார்ந்த தொழில் யார் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போராடி வெற்றி காணக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதாவது இவ்வளோ நாள் வந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ்க்கு எஃபோர்ட் போட்டு தான் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வரக்கூடிய காலம். உண்மையுமே உங்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்குது. இதை சார்ந்து நீங்கள் வந்து என்ன முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி மருத்துவத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா அறுவை சிகிச்சை நிபுணர்களும் சரி, பல் மருத்துவர்களுக்கும் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு காலம். சொந்தமாக நம்ம ஒரு கிளினிக் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கு எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சூழலாக இருக்கும். உண்மையை சொல்ல போனோம்னா இந்த 2026 உங்களோட அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் நாம் இப்போ சொல்லக்கூடிய அந்த பரிகார தெய்வங்களை வழிபாடு பண்ணி உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைக்கு உயர வேண்டுகிறேன். திருத்துறைப்பூண்டியில் இருக்கின்ற, அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருத்துறைப்பூண்டியில இருக்கின்ற மருந்தீஸ்வரரை வந்து வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் எந்த தடையும் இல்லாம வெற்றி காணுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை அருகில் இருக்கின்ற ஒரு சின்ன கிராமத்துல திருத்தணிநாதர், அங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது யமதர்மருக்கு சிவபெருமான் காட்சியளித்தாருன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அங்க போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர நபர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு நெய் தீபம் 2 ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய தடைகள் எதுவாயினும் அது எல்லாமே விலகி எந்த காரியத்தை நீங்க முன்வைக்கிறீங்களோ அத்தனையும் வெற்றி காணக்கூடிய வருடமா இந்த 2026 அமையுங்க. நன்றி.